ஒருவேளை டீச்சரோட பேர் சட்டோபாத்தியாயன்னு வச்சுக்குங்க, அவரை சட்டுன்னு கூப்பிடுறது. ஒருவேளை ப்ரொஃபஸரோட பேர் தேவேஷ்னு இருந்தா அவரை தேவான்னு பேர் சொல்லி கூப்பிடுறது. அப்புறம் சொல்வீங்க, இன்னைக்கு தேவா வந்திருந்தான்னு சரியாவே சொல்லி கொடுக்கல, நாளையிலிருந்து கிளாஸை பங்க் பண்ண போறேன். இப்படி பேசுறத நாம கூல்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க பணிவோட இருந்தீங்கன்னா அதை பிற்போக்குத்தனத்தோட அடையாளம்னு சமூகம் நினைக்குது. அதனால நீங்க ஹைப்பா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், கூலா இருக்கணும். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ப்ரொஃபஸரை கிண்டல் அடிக்க தெரிஞ்சே ஆகணும். இது வேற ஒண்ணும் இல்லை, இது தலைக்கு மேல ஏறி கூச்சல் போடுற அகங்காரம், அறியாமை, அந்தகாரத்தின் அடையாளம். இது கொடுக்கறதெல்லாம் துன்பம் தான், இது கிட்ட இருந்து கிடைக்கிறதெல்லாம் வலி வேதனை தான். ஆனா தற்காலிகமா பெருமையா இருக்க மாதிரி தெரியும். தற்காலிகமா உங்களுக்கு தோணும், இவன் பெரிய ப்ரொஃபஸரா இருந்துட்டு போகட்டும், என்னை விட பெரிய ஆளா. பாருங்க, நாம யார்கிட்டையும் பணிவோட இருக்கிறது இல்ல. எப்ப நீங்க யாரையும் உங்களை விட உயர்வா நினைக்கலையோ அப்பவே உங்களோட சுய வளர்ச்சிக்கான பாதையையும் நீங்களே அடைச்சிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கிடைக்கிற தண்டனை, நீங்க வாழ்க்கை முழுசும் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. எந்த உள்ளார்ந்த வளர்ச்சியையும் உங்களால அடைய முடியாது.